வேலனை எங்கள் மண்ணுக்கும் ஒலிபரப்பிற்கும் தமிழுக்கும் ஆற்றிய பங்களிப்புகளின் மற்றும் ஒரு பரிமாணமாக இருக்கக்கூடிய இளஞ்செழியன் அவர்களின் பெருமைகளையும் அந்த மண் சார்ந்த சிந்தனைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அந்த மண்ணில் இருந்து சரவணமுத்து விபுலானந்தன் அவர்கள் முதலில் உரையாற்ற வருகிறார். அன்பார்ந்த உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கூறி, இந்த பெருவிழாவிலே இவ்வளவு தொகையாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஏற்கனவே வருடாந்தம் ஒவ்வொரு வருடமும் வேலனை மன்றத்தினாலும் வேலனை மகாவித்திய பழைய மாணவர் சங்கத்தினாலும் வருடாந்தம் கூட்டங்கள் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இப்படி அறிவார்ந்த ஒரு சமுதாயம் இப்பொழுது கூறியிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக எமது முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய மரியாதை என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்களை பொறுத்தவரை இந்த விழா மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இளஞ்செழியன் அவர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் குடிகொண்டிருக்கின்றார் என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அளவுக்கு எங்களுடைய வேலனை பெருமன், அதாவது நான் வேலனை என்று சொல்லும் பொழுது நாங்கள் வேலனை என்கின்ற ஒரு தனித்துவமான இடத்தை மட்டும் குறிக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் ஏற்கனவே அவர் சொல்லப்பட்டது மாதிரி தனி ஒரு வேலனைக்கு சொந்தமானவர் அல்ல. அவர் தமிழீழ மக்கள், அதோட பல்லின மக்கள் வாழ்கின்ற இலங்கை திருநாட்டிலே சிங்கள, தமிழ், முஸ்லீம் மதங்கள் எல்லாவற்றாலும் அதை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களாலும் ஏற்றப்பட்டு போற்றப்படுகின்ற ஒரு மகா புருஷன் மாணிக்கவாசர் இளஞ்செழியன். எனவே அவரை நாங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டு நாங்கள் இப்பொழுது பேச வரவில்லை. ஆனாலும் அவர் எங்கள் மண்ணின் மைந்தர் என்கின்ற மிகப்பெரிய சொத்து எங்களிடம் இருக்கின்றது என்ற விடயத்தில் நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டுத்தான் இதை நாங்கள் இந்த விழாவை நாங்கள் அரங்கேற்றிருக்கின்றோம். எனவே அவரை பற்றி, அவருக்கு நான் உறவினன் ஒரு பக்கம், முற்றத்து அயலவன் என்பது மறுபக்கம். அவருடன் கூடி பழகவில்லை. காரணம் என்று சொன்னால் அவர் எனக்கு 12 வருஷத்துக்கு இளைய பிள்ளை. எனவே அவரை நாங்கள் முதுகில் தட்டி, குடிந்த முதுகில் தட்டித்தான் நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அண்ணாந்து பார்க்கின்றோம். அப்பொழுது முதுகில் தட்டி பார்த்த குழந்தை, பிள்ளை, தம்பி இப்பொழுது அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் வேலனை மண்ணின் ஒரு பிரதிநிதியாக இப்பொழுது உங்களுடன் பேசுகின்றேன். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி உயர் திரு மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களின் சேவநலன் பாராட்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவருடைய வேலனை சபையினுடைய தலைவர் எங்கள் தம்பி சிவா நடராஜா அவர்கள் கேட்டபொழுது நானும் கலந்து கொள்கின்றேன் என்றார். அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்ய போறீர்கள், கவிதை பாடப் போறீர்களா இல்லை சிறப்புரையாற்றப் போறீர்களா என்று என்ன கேட்டார். நான் எதென்றாலும் எனக்கு சரிதான், ஆனால் நான் வேண்டுமென்றால் சிறப்புரையாற்றுகிறேன். ஏனென்றால் அவரை பற்றிய பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவன் நானாகத்தான் இருக்க முடியும் மேடையிலே. காரணம், நான் அயலவன் என்கின்ற ரீதியிலும் அந்த குடும்பத்தை பற்றி புரிந்து கொண்டவன் என்ற ரீதியிலும் என்ன நான் பேச முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்பொழுது மேடையேறி இருக்கிறேன். அவரை பற்றி பேச தொடங்க முன்னர் ஐயன் வள்ளுவனின் திருக்குறள் 2 அவர் சார்ந்த தொழிலின் ஊடாக நான் பார்த்து அதை முன் சமர்ப்பிக்கின்றேன். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பெறின். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பெறின். அதாவது நண்பர், பகைலவர், அயலார் எவரிடத்திலும் நடுநிலையோடு இருப்பதே ஒருவன் செய்யும் சிறந்த அறமாகும். அத்தகைய அறத்துக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இன்னொரு குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. ஒரு நேராக நின்று சரியான வேலை காட்டும் ஒரு தராசின் முல்லை போல நடுநிலையோடு வாழ்வதே சான்றோர்க்கு அறமாகும்.
எனவே இத்தகைய நீண்ட குரலும் நடுவுநிலைமை என்கின்ற அந்த அந்த வள்ளுவனுடைய குரல் பதிகத்திலே இந்த இரண்டு குரலும் மிக முக்கியமான குரலாக இந்த இடத்தில் நான் எடுத்து கையாள தலைப்பட்டிருக்கிறேன். இன்றைய அரிய தருணத்தில் சேவை நிலம் பாராட்டும் முகமாக நமது நாட்டின் நீதித்துறைக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து சேவையினை முடிக்க முன்னரே ஏனோ முடித்து வைக்கப்பட்டு மேன்மை பொருந்திய மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசன் இளஞ்செழியன் அவர்களை பாராட்டி சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று எனக்கு மீண்டும் மீண்டும் ஆசை வருகிறது. அவர் சட்ட வல்லுநராக படித்து பட்டம் பெற்று நீதிமன்றத்திலே சத்திய பிரமாணம் செய்து அவர் முதலாக எழுதிய டீட் உறுதி எனக்குத்தான். இலக்கம் 1 என பெயரிடப்பட்டு இலக்கம் 1 மாணிக்கவாசல் இளஞ்செழியன் இலக்கம் 1 என பெயரிடப்பட்டு ஒரு காணியை எனக்கு அவர் வாங்கி எழுதி தந்தார். அதை நான் ஒரு பெருமையாகத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். அடுத்து அவர் அந்த தொழிலில் குமார் பொன்னம்பலத்துடன் இருந்து பணியாற்றி அதன் பின்னர் அவருடைய நீதிபதி சேவையினை 5/2/1997 ஆரம்பித்தார். அவருடைய முதல் பதவி ஏற்பு 5/2/1997. அதன் நிறைவு 28/5/2025. அவர் மாவட்ட நீதிபதியாக, கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதியாக, மேல் நீதிமன்ற நீதிபதியாக வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் பணியாற்றி மிகச்சிறந்த பலாபலங்களை நியாயத்துக்கு உட்பட்டு மிகச்சிறந்த தீர்ப்புகளை வழங்கி மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றார். இவற்றை ஏற்கனவே பேசியவர்களும் பேசியிருக்கிறார்கள். எல்லாம் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் சில குறிப்புகளும் கொண்டு வந்திருக்கிறேன். அவற்றை பார்த்தும் படிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அவருடைய குடும்ப பெருமை பற்றி நான் பேச வேண்டும். அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. அவருடைய தந்தை மாணிக்கவாசர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, வீரணையிலே மிகப்பெரிய ஆளுமை. அதுக்கு முன்பாக அவருடைய அம்மாவளி தாத்தா, அவருக்கு பேர் தம்பி பிள்ளை, அவருடன் நான் பழகியிருக்கிறேன். காரணம், இந்த மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அவருடைய தாய்மாமன்மார் என்னுடன் பழகியிருக்கிறார்கள். அவர் ஒருவர் கைலாசநாதன், அவரும் இவர்தால் 6 வருடம் ஒரே வகுப்பு படித்தவர்கள். எனக்கு அவர்களை அந்த குடும்பத்தை நன்றாக தெரியும் என்றபடியால் சொல்லுகிறேன். அவருடைய அம்மாவளி தாத்தா தம்பி பிள்ளை ஒரு வங்கி உத்தியோகத்தர். அவருடைய தாய்மாமன்மாரில் இருவர் சிதம்பரநாதன் பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரி. அடுத்ததாக உள்ள சித்திரவேல் என்கின்ற அடுத்த மாமன் கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரி. அவருடைய பெரியம்மா, நாங்கள் பகவதி டீச்சர் என்று அன்பாக சொல்லுவோம். அவள் ஒரு ஆசிரிய பயிற்சி கலாசாலை ஆசிரியர். அம்மா ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அம்மா. அவரும் ஒரு அவருக்கும் ஜேபி பட்டம் அவருக்கும் அரசாங்கம் கொடுத்தது. அப்பாவுக்கும் ஜேபி பட்டம் இருக்கிறது. பெரியப்பா அவரும் ஒரு தலைமை ஆசிரியர். கைலாய பிள்ளைகள் அவர் சொல்வது, அவரும் ஒரு தலைமை ஆசிரியர். வேலனை பாடசாலையில் அவர் ஒரு தலைமை ஆசிரியர். இவருடைய இளஞ்செழியனுடைய சகோதரர், மூத்த சகோதரர், அவரது வைத்திய கலாநிதி. அவர் இளந்திரியன் என்று சொல்வார். அவரது வைத்திய கலாநிதி. 2வது தம்பி பட்டதாரி ஆசிரியர். 3வது தம்பியும் ஒரு பட்டதாரி ஆசிரியர். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரிகள். 4வது தம்பி கனடாவிலே மிகச்சிறந்த ஊடகவியலாளராக இருக்கிறார். எனவே அவர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த கல்வியும் அறவழியும் ஒருங்கே சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நீதிபதி அவர். எனவே
அவருடைய குடும்ப ரீதியாக வாழ்த்துவதிலும் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த வேளையில் மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது அவரது தந்தை மாணிக்கவாசகர் பற்றியது. மாணிக்கவாசகர் என்கின்ற ஒரு ஆளுமை வேலணையிலே மிகச்சிறந்த ஆசிரியர் மட்டுமல்ல, அவருடைய தொழில் ஆசிரியராக இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய சமூக நலன் கருதிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி. வேலணையிலே எந்த குடும்பத்திலும், எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது தானே, எந்த குடும்பத்திலும் எந்த பிணக்குகள் ஏற்பட்டாலும், அது காணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வாசுவசாலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வீதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லோரும் மாணிக்கவாசகர் என்றே தேடி ஓடுவார்கள். அவை மாணிக்கவாசகர் அதில் கலந்து கொண்டு அவர்கள் சரியான நியாய ஆதிக்கம் உட்பட்டு அவர் தீர்ப்புகளை சொல்லுவார். எனவே அவரும் கூட ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு நீதிபதி தான். அவர் வேலணையில் அப்படி மிகச்சிறந்த சமூகவாதியாக இருந்திருக்கிறார். வேலணை கலைமகள் சரசமூக நிலையத்தை ஸ்தாபித்து அதை வழிநடத்தி பின்னர் எங்கட கரங்களில் தரும் அளவுக்கு, எங்கட காலங்களில் எங்கட கரங்களில் தரும் அளவுக்கு அவர் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி. அதைவிட மிக முக்கியமான விஷயம், மண்டதீவு மூலமாக பிரயாணம் தடைப்பட்ட பொழுது நாங்கள் எல்லோரும் அராலி கடல் வழியாக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்வோம். அப்பொழுது கடல் மட்டத்துக்கு போட்டு கொண்டு வந்து அணைச்சு மக்கள் ஏற முடியாது. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஏற முடியாது. எனவே இந்த மாணிக்கவாசகர் அவர்கள் தான் தலைமை தாங்கி தன் பொருளையும் கொடுத்து பிறரையும் சேர்த்து டிராக்டர் லொரி எல்லாத்திலும் கொண்டு போய் மண் எல்லாத்தையும் கொண்டு போய் கடலுக்கு கொட்டி வீதியை போட வைத்து, இந்த பக்கமும் வீதியை போட வைத்து அந்த பக்கமும் வீதியை போட வைத்து போட் கொண்டு வந்து அணைச்சு மக்களை ஏற்றுற அளவுக்கு ஆழப்படுத்தி அந்த வீதியை செப்பனிட்ட ஒரு தனி மனிதன் என்றால் மாணிக்கவாசகர் அவர்கள் தான். அது எல்லோருக்கும் தெரிந்திருக்குமோ தெரியாது. வேலணை மட்டுமில்லை, தீவக மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்குமோ தெரியாது. இது உண்மையில் உண்மை. அதைவிட வேலணை பெருங்குள முத்துமாரி அம்மனுக்கு அப்பொழுது சகடைத்தேர் தான் ஓடிக்கொண்டு வந்தது. அந்த சகடைத்தேர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் முன் வந்து தெல்லியம்பலம் என்கின்ற ஒரு பெரியவரோடு சேர்ந்து ஒரு தேர் செய்வதற்காக யாழ்ப்பாணம், வேலணை, கொழும்பு, கண்டி எல்லா இடமும் சென்று பொருள் சேர்த்து வேலணைக்கு முத்துமாரி அம்மனுக்கு ஒரு பெரும் சித்திரத்தேரை ஓடவிட்ட பெருமை மாணிக்கவாசகர் அளித்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தொண்டன், ஒரு சமூக தொண்டன் அவரது தந்தை. எனவே அவருடைய எங்களுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி என்று நாங்கள் இப்பொழுது பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அது காலங்காலமாக தகப்பன் மூலமாக, தந்தை மூலமாக அது கடத்தப்பட்டுள்ளது. அத்தகைய குடும்ப சிறப்பு அவருக்கு இருக்கிறது. எனவே அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக சொல்லப்போனால் நீதிபதி என்கின்ற அரியணையில் அமர்வது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அதை ஒரு பெரும் பதவிக்காக கொள்ளுகின்ற ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒரு புனித கடமையும் ஆகும். அந்த கடமையை நேரிய நோக்குடனும் சீரிய பண்புடனும் உயர்ந்த மனப்பாங்குடனும் உண்மையுடனும் நிறைவேற்றிய நமது நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சட்டத்தின் காவலராக மட்டுமல்ல, நியாயத்தின் உருவாகவும் இருக்கிறார். சட்டம் மட்டுமல்ல, சட்டம் ஒரு பக்கம், சட்டத்தை மீற முடியாது, அது எல்லோருக்கும் தெரியும். அந்த சட்ட வழி நின்று நியாயத்தையும் அதற்கு உட்படுத்தி கருணையோடு பார்த்து நீதி தீர்ப்புகளை வழங்குகின்ற அந்த அற்புதமான காரியம் ஒரு இலகுவான காரியம் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அது எல்லோருக்கும் தெரியும். பத்திரிகை வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக எல்லாவற்றிலும் எல்லா மக்களும், வேலணை மக்கள் இல்லை, யாழ்ப்பாண மக்கள் இல்லை, வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் இல்லை, உலகத்தில் எங்கும் பிறந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரும் அதை நன்கு அறிவார்கள். அவருடைய தீர்ப்புகள் சட்டத்தின் புத்தகங்களுக்குள் உறைந்து கிடக்கின்ற சட்ட வரிகளை எதிர்கொள்வது மட்டுமல்ல, அவரது தீர்ப்பு நன்றாக கவனியுங்கள் தயவு செய்து. அவரது தீர்ப்புகள் சட்டத்தின் புத்தகங்களுக்குள் உறைந்து கிடக்கின்ற சட்டம் என்பது ஒரு புத்தகத்தில் உறைந்துதான் கிடக்கும். அதை வெளிப்படுத்தி அதற்கு நீதியை பார்க்க வேண்டியது ஒரு நீதிபதியுடைய கருணை, ஒரு புனிதமான கடமை. எனவேதான் அந்த சட்ட வரிகளை எதிர்கொள்வது மட்டுமல்ல, மனிதத்தின் உள்ளங்களுக்கும் ஒளி வீசுகின்றன.
அவர் வழக்குகளில் தீர்ப்பினை வழங்கும் போது சட்ட நுணுக்கங்களை ஆதாரமாக கொள்வதோடு நியாய உணர்ச்சியுடனும் சமூக நலத்தின் கோணத்திலும் அந்த தீர்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். அதுவும் எல்லோருக்கும் தெரியும். அதைவிட்டு எல்லோரும் பெருமைப்படுகின்றோம். சிறந்த கல்வி அறிவு, ஆழ்ந்த முதிர்ச்சி, அனுபவம், அசைக்க முடியாத வளைந்து கொடுக்காத நீதி நெறிமுறை, இவை அனைத்தும் அவரின் வாழ்வின் அடையாளங்களாகும். சிறந்த கல்வி அறிவு, ஆழ்ந்த முதிர்ச்சி, அனுபவம், அசைக்க முடியாத வளைந்து கொடுக்காத நீதி நெறிமுறை, இவை அனைத்தும் அவரின் வாழ்வில் அடையாளங்களாகும். அவர் சட்டத்தின் காவலராக இருந்ததோடு நீதித்துறையின் நம்பிக்கைக்குரிய தூணாகவும் மரணித்து போகாத மனிதநேயத்தின் சாளரமாகவும் இருந்திருக்கின்றார். அவர் சட்டத்தின் காவலராக இருந்ததோடு நீதித்துறையின் நம்பிக்கைக்குரிய தூணாகவும் மரணித்து போகாத மனிதநேயத்தின் சாளரமாகவும் இருந்திருக்கின்றார். அவரின் தீர்ப்புகள் உண்மை குற்றவாளிகளுக்கு நியாயத்தை வழங்கியிருக்கிறது. அவரின் தீர்ப்புகள் உண்மை குற்றவாளிகளுக்கு நியாயத்தை வழங்கியிருக்கிறது. அவரது வழிகாட்டுதல் இளம் வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறை பணியாளர்களுக்கும் முன்மாதிரியாகும். ஒவ்வொரு வழக்கிலும் சத்தியம், சமத்துவம், கருணை ஆகிய மூன்றையும் சமநிலையில் முன்வைத்து செயல்பட்டிருக்கின்றார். ஒவ்வொரு வழக்கிலும் சத்தியம், சமத்துவம், கருணை ஆகிய மூன்றும் அவரிடம் உட்கார்ந்து அவருடைய நெஞ்சிலே உட்கார்ந்து இருந்தது என்பதற்கு ஆதாரங்கள் தான் அவருடைய தீர்ப்புகள். இதுவே அவரின் மேன்மை, சேவையின் மேன்மை. பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே எந்த இனத்திற்கும் மற்ற இனம் மேற்பட்டது அல்ல, கீழானதும் அல்ல என்கின்ற உயர்ந்த நெறிமுறையில் மொழி, மதம், குலம் பாராது அவரது தீர்ப்புகள் எல்லா இன மக்களாலும் ஒரே நோக்கோடு நோக்கப்பட்டன. பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே எந்த இனத்திற்கும் மற்ற இனம் மேற்பட்டதுமல்ல, கீழானதுமல்ல என்கின்ற பொறிமுறையில், உயர்ந்த நெறிமுறையில் மொழி, மதம், குலம் பாராது அவரது தீர்ப்புகள் எல்லா இன மக்களாலும் ஒரே நோக்கோடு நோக்கப்பட்டது என்பது அவரது தனித்துவம். எங்கள் நாட்டின் ஆட்சி பொறுப்பை, முக்கியமாக இது உண்மை, நான் பத்திரிகை வாயிலாகத்தான் படித்தேன். எங்கள் நாட்டின் ஆட்சி பொறுப்பை இவரே ஏற்க வேண்டும் என்று பெரும்பான்மை மக்களாலே சுவரட்டுகள் ஒட்டுப்படும் அளவுக்கு அவரது பெருமை முன்னிட்டுகின்றது. எங்கள் நாட்டின் ஆட்சி பொறுப்பை இவரே ஏற்க வேண்டும் என்று பெரும்பான்மை மக்களாலே சுவரட்டுகள் ஒட்டுப்படும் அளவுக்கு அவரது பெருமை முன்னிட்டுகின்றது. தனக்கு வந்த மரணப்பொறி தன்னுடைய வாகன சாரதியின் உயிரை காவு கொண்ட போது தன்னுடைய வாகன சாரதியின் உயிரை காவு கொண்ட போது அதற்காக மனம் வருந்தி அந்த துயர சம்பவத்தில் பங்கு கொண்டு தன் உணர்வையும் வெளிப்படுத்தி அக்குடும்பத்தின் குழந்தைகளுக்கான முழு பார்த்தையும் ஏற்றுக்கொண்டு தனக்குத்தானே தண்டனை வழங்கிய மிகச்சிறந்த நீதிபதி. தனக்கு வந்த நன்றாக கவனியுங்கள், நீங்கள் எல்லாரும் அறிந்ததுதான். தனக்கு வந்த மரணப்பொறி தன்னுடைய வாகன சாரதியின் உயிரை காவு கொண்ட போது அதற்காக மனம் வருந்தி அந்த துயர சம்பவத்தில் பங்கு கொண்டு தன் உணர்வையும் வெளிப்படுத்தி அக்குடும்பத்தின் குழந்தைகளுக்கான முழு பாரத்தையும் ஏற்றுக்கொண்டு தனக்குத்தானே தண்டனை கொடுத்த மிகச்சிறந்த நீதிபதி எங்கள் இளஞ்செழியன் என்றால் நாங்கள் எல்லோருக்கும் பெருமைப்பட வேறென்ன இருக்கிறது? அரசியல் மாறலாம், சட்டங்கள் திருத்தப்படலாம், ஆனால் ஒரு நீதிபதியின் நியாயம் என்ற தீர்ப்பு எப்போதும் காலத்தை வெல்லும். அத்தகைய தீர்ப்புகளின் மூலமாக நமது நீதிபதி நம் நாட்டின் நீதித்துறையில் ஒரு விடிவெள்ளி. கண்மூடி நின்று நீதி வழங்கும் நீதி எண்ணெயின் மைந்தன் மட்டுமல்ல, நீங்கள் எங்கள் மண்ணின் மைந்தன் என்ற முறையில் உங்களை பாராட்டுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். கடைசியாக 4 வரிகள் கவிதை வரியில் சொல்ல விரும்புகிறேன். நீதிபதி அவர்களே, நீங்கள் முற்றத்தில் முகிழ்த்த முகிழ்தழுவா மொழிநிலவு, முற்றத்தில் முகிழ்த்த முகிழ்தழுவா மொழிநிலவு, சுற்றத்தில் படர்ந்த மல்லிகையின் பெருவாசம், சுற்றத்தில் படர்ந்த மல்லிகையின் பெருவாசம், பற்றொன்றை மூலமென தழிவரும் இழந்தென்றல், பற்றொன்றை மூலமென தழிவரும் இழந்தென்றல், நற்றமிழர் வாழ்வியலில் நடைபோடும் புறநானூறு, நற்றமிழர் வாழ்வியலில் நடைபோடும் புறநானூறு. நீங்கள் நூலூழி உங்கள் மனைவி பிள்ளைகளுடன் நீண்ட காலம் ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று எங்கள் வேலணை பெருங்குளம் முத்துமாரியம்மன் சார்பாகவும் எங்கள் வேலணை பெருங்குளம் மக்கள் சார்பாகவும் உங்கள் நலன் வேணும் உலக தமிழின மக்கள் சார்பாகவும் நான் வாழ்த்தி தம்பியை வாழ்த்துகிறேன். மிகுந்த அன்பும் நன்றியும் உரையாற்றிய சரவணமுத்து விபலானந்தன் அவர்களுக்கு அவர் கூறியது போல திருக்குறளில் சொல்வது என்றால் தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி என்ன, அப்பன் மகனுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவையில் முந்தி இருப்ப செயல். ஒரு சபையில் முன்னுக்கு போய் அவனை இருக்க பண்ணுறது தான்
ஒரு தந்தை மகனுக்கு செய்வது. திருக்குறள் சொல்குது, மகன் திருக்குறளின்படி அவர் சொன்னதன்படி ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியது சபையில் மகனை முன்னுக்கு இருக்க செய்வது. தந்தை மகற்காற்று உதவி அவையில் முந்தியிருப்ப செயல். மகன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவனை மகனாக நான் பெற்றேனே என்ற பெருமிதத்தை தந்தைக்கு கொடுக்க வேணும். இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் சபை சனம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மணிவாசகர் என்கின்ற ஆசிரியர் இளஞ்செழியனை மகனாக பெற்றதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று நினைக்கும்படி செய்வது. இரண்டையும் தந்தையும் மகனும் செய்த ஒரு சூழலில் மகனுக்கான வாழ்த்துறை நடக்கின்ற இந்த சபை. இதில் வேலனையின் முகம் அவருடைய குரலின் ஊடாக எட்டப்பட்டது. நான் நம்புகிறேன் இந்த தீவாரை காமுறுவர் என்ற காரணத்தால் ஒரு காரணியில் இருந்த ஒருத்தர் தலைமை தாங்க விட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் மற்றவர்கள் தீவு சார்ந்தவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் காரணவரில் தம்பி எந்த இடம் என்று கேட்டால் நான் வாரிகுளம் என்று சொல்லுவேன். யாழ்ப்பாணத்தில் தம்பி எந்த இடம் என்று சொன்னால் காரதீவு, கொழும்பில் தம்பி எந்த இடம் என்றால் யாழ்ப்பாணம், இந்தியாவில் தம்பி எந்த இடம் என்றால் இலங்கை, லண்டனுக்கு வந்து தம்பி எந்த இடம் என்றால் ஆசியா. நாங்கள் ஒரு நாளும் மனுஷன் என்று சொல்கிறேன். நாங்கள் எங்கேயாவது இருந்து ஏதோ ஒரு இடத்தை சொல்லுவோம். அவரை கேட்டாலும் அந்த அம்மன் கோயில் அடிக்கத்தான் நான் சொல்லி முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் சட்டம் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கும். இந்த சட்டத்தின் ஊடாக இளஞ்செழியனுடைய பங்கு எத்தகையது, அவர் எத்தகைய பணியை ஆற்றியிருக்க வேண்டும், ஆற்றியிருக்கலாம், இனியும் ஆற்ற வேண்டும் என்பது பற்றி நாங்கள் சொல்வதற்கு ஏற்புடையவர்கள் அல்ல.